நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். உயர்கல்வியில் மாணவர்களுக்கு உரிய தொழிற்பயிற்சியை அளிக்க வேண்டும் என்று பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நூலக கிளை திறப்பு விழாவில் மத்திய இணையமைச்சர் திரு நாராயணசாமி பேசினார். புதுவை பல்கலைக்கழகத்தில் நூலக கிளை திறப்பு விழா மற்றும் மின்னணு ஊடகவியல், உயிர் தகவலியல் ஆகிய துறைகளின் கட்டிட திறப்பு விழா பல்கலைக்கழக துணைவேந்தர் தரீன் தலைமையில் இயக்குனர் பேராசிரியர் ராமதாஸ் முன்னிலையில் நடைபெற்றது. விழாவில் மத்திய இணையமைச்சர் திரு நாராயணசாமி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று விழாவினை துவக்கி வைத்து பேசுகையில், மாணவர்கள் பயிலும் பொழுது தங்கள் திறன்களை அதிகமாக வளர்த்துக் கொள்ள வேண்டும். இந்தியாவில் இளைஞர்கள் ஏராளமாக உள்ளனர் என்பதால் உயர்கல்வி நிறுவனங்கள் மாணவர்களுக்கு பயிலும் பொழுது உரிய பயிற்சியினையும் தொழில்நுட்பம் சார்ந்த கல்வியையும் வழங்கிட வேண்டும் என்றார். மேலும் சீனாவில் ஒரு பொருள் புதியதாக கண்டுபிடிக்கப்பட்டால் அது ஓராண்டிற்குள் சந்தையில் விற்பனைக்கு வந்துவிடுகிறது. ஆனால் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டால் அது விற்பனைக்கு வர 10 முதல் 15 ஆண்டுகள் வரை ஆகிறது. எனவே பல்கலைக்கழகங்கள் சோதனையை விரைந்து நடத்தி அறிவியல் முடிவுகளை விரைந்து வெளியிட வேண்டும். அவ்வாறு முடிவுகளை விரைந்து வெளியிட்டால் காலதாமதம் ஏற்படாது என்று அவர் பேசினார். விழாவில் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை பூமியான்பேட்டையில் குடிசை மாற்று வாரியம் சார்பில் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளை முதல்வர் திரு ரங்கசாமி பயனாளிகளிடம் வழங்கினார். புதுவை பூமியான்பேட்டை பாவாணர் நகர் பகுதியில் தீ விபத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குடிசை மாற்று வாரியம் சார்பில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 64 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்டு அதனை பயனாளிகளிடம் ஒப்படைக்கும் விழா வணிக வரித்துறை அலுவலகத்தில் அமைச்சர் திரு பன்னீர்செல்வம் மற்றும் குடிசை மாற்று வாரிய தலைவர் திரு கார்த்திகேயன் முன்னிலையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட 64 பயனாளிகளுக்கு குடியிருப்புக்கான சாவியினை வழங்கினார். விழாவில் குடிசை மாற்று வாரிய தலைமை அதிகாரி ரவிச்சந்திரன் மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் பயனாளிகள் பங்கேற்று குடியிருப்புகளை பெற்று பயனடைந்தனர். புதுவை மாநில திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் கழக வளர்ச்சி பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். புதுவை திராவிட முன்னேற்ற கழக தலைமை அலுவலகமான கலைஞர் இல்லத்தில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மாநில அவைத் தலைவர் சுப்புராயன் தலைமையில் முன்னாள் முதல்வர் ஜானகிராமன் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் பங்கேற்று கழக பொருளாளர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழா, நாடாளுமன்ற தேர்தல் நிதி மற்றும் கழக வளர்ச்சி பணிகள் குறித்து கழக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். மாநில துணை அமைப்பாளர்கள் SP சிவக்குமார், ராஜாராம், முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சிவா, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் CP திருநாவுக்கரசு, துணை அவைத் தலைவர் சீதா வேதநாயகம், பொருளாளர் கென்னடி, சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சோமசுந்தரம், முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார், ஏம்பலம் தொகுதி திமுக செயலாளர் ஏம்பலம் செல்வம், இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனூஸ், துணை அமைப்பாளர்கள் IG வீரராகு, திருவண்டார்கோவில் காந்தி, சந்திரேஷ்குமார், மீனவர் அணி சக்திவேல், மாணவர் அணி மணிமாறன் மற்றும் கழக நிர்வாகிகள், இந்நாள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், தொகுதி கழக செயலாளர்கள், அனைத்து அணிகளின் மாநில பொறுப்பாளர்கள், நகரமன்ற கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் தலைவர் மற்றும் துணை தலைவர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் பொருளாளர் ஸ்டாலின் பிறந்த நாளை இளைஞர் எழுச்சி நாளாக மற்றும் குருதி கொடை, உடலுறுப்பு தானம், ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கியும் கழக கொடி ஏற்றியும் தமிழர் எழுச்சி நாளாக சிறப்பாக கொண்டாடுவது, ஸ்டாலின் அவர்களை தலைவர் பதவிக்கு முன்மொழிவேன் என்று கூறிய தலைவர் கலைஞருக்கு நன்றி தெரிவித்தும் இலங்கையில் அழிக்கப்படும் தமிழ் மொழி, பண்பாடு, கலாச்சாரம் அழிவதை தடுக்க தலைவர் கலைஞர் அவர்களின் வேண்டுகோளின் மீது மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ் மொழியை காக்க மொழி போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறைவாசம் அனுபவித்த மொழிப்போர் தியாகிகளின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுவை காந்தி நகர் பழைய மார்க்கெட்டில் பழமை வாய்ந்த கட்டிடத்தை நகராட்சி ஊழியர்கள் திடீரென இடித்ததால் வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்து பணியை தடுத்து நிறுத்தினர். புதுவை வழுதாவூர் சாலை காந்தி நகரில் 30 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மார்க்கெட் கட்டிடம் உள்ளது. அதில் சுமார் 25 வியாபாரிகள் காய்கறி மற்றும் மீன் கடை வைத்து வியாபாரம் செய்து வருகின்றனர்.
இந்நிலையில் பழமை வாய்ந்த கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்ட உழவர்கரை நகராட்சி முடிவெடுத்து அதன்படி நகராட்சி ஊழியர்கள் திடீரென பொக்லைன் இயந்திரம் மூலம் கட்டிடத்தை இடித்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த வியாபாரிகள் கட்டிடத்தை இடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தங்களுக்கு வியாபாரம் நடத்த மாற்று இடம் கொடுத்துவிட்டு கட்டிடத்தை இடிக்கும்படி கேட்டுக் கொண்டனர். ஆனால் அதனை ஏற்காமல் ஊழியர்கள் கட்டிடத்தை இடித்ததால் அவர்களுடன் வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பணி பாதியில் நிறுத்தப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையில் வேளாண் துறை அதிகாரிகள் முன்னிலையில் விவசாயிகள் குறைகேட்பு கூட்டம் நடைபெற்றது. புதுவை விவசாயிகளின் குறைகேட்பு கூட்டம் முதல்வர் திரு ரங்கசாமி தலைமையில் வேளாண் துறை அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் விவசாயிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வேளாண் அதிகாரிகள் விவசாயிகளின் நலன்களை புறக்கணித்து வருவதாகவும் புதுவையில் 35,000 ஹெக்டராக இருந்த விவசாய நிலம் தற்போது போதிய வசதியின்மை காரணமாக 15,000 ஹெக்டர் நிலமாக குறைந்துள்ளது. அதற்கு காரணம் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய பொருளீட்டு மானியம் கிடைக்காமல் விவசாயிகள் பாதிப்படைந்துள்ளனர் என்றும், மேலும் விதைகளை வழங்க வேண்டிய வேளாண் துறையில் 200 டன் விதைகள் வழங்க வேண்டியதில் 40 டன் மட்டுமே கையிருப்பு உள்ளது என்று கூறும் அவல நிலையில் உள்ளது. மற்றும் 40க்கும் மேற்பட்ட உழவர் உதவியகங்களில் உழவர் உபகரணங்கள், நெல் அறுவடை இயந்திரங்கள் செயல்படாத நிலையில் சீர்கெட்டு உள்ளது என்று தெரிவித்தனர். இதனை ஏற்றுக்கொண்ட முதல்வர் திரு ரங்கசாமி ஓட்டுநர் போடாததால் உபயோகமின்றி இருக்கும் நெல் அறுவடை இயந்திரத்தை காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் ஒப்படைக்கும்படி கேட்டுக் கொண்டார். மற்றும் விவசாயிகளின் குறைகள் யாவும் இன்னும் 3 மாதங்களில் தீர்க்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார். புதுவை மூலகுளத்தில் நடைபெற்ற கடன் நாணய சங்க பெயர் பலகை திறப்பு விழாவில் அமைச்சர் திரு பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு பெயர் பலகையினை திறந்து வைத்தார். புதுவை உழவர்கரை தொகுதி மூலகுளத்தில் வசந்தம் ஸ்ரீ ஆஞ்சநேய சிக்கனம் மற்றும் கடன் நாணய சங்க பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் திரு பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு பெயர் பலகையை திறந்து வைத்து அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கினார். விழாவில் சங்க நிர்வாகிகள் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். அதேபோன்று நோனாங்குப்பம் உதவும் கரங்கள் இல்லத்தில் நடைபெற்ற உலக சாதனையாளர்களுக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் அமைச்சர் திரு பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு ஸ்ரீ வீணா ஆர்ட்ஸ் அகாடமி குழுவினரை பாராட்டி சான்றிதழ் வழங்கினார். விழாவில் சமஸ்கார் பாரதி புதுவை கிளையின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது. புதுவை சுஸ்லான் நிர்வாகத்தில் சட்டவிரோத கதவடைப்பை ரத்து செய்ய வலியுறுத்தி தொழிலாளர்கள் தலைமை தபால் நிலையம் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை தலைமை தபால் நிலையம் முன்பு சுஸ்லான் நிறுவன தொழிலாளர்கள் நிர்வாகம் சட்டவிரோதமாக ஆலையை மூடியதை கண்டித்தும் சட்டவிரோத கதவடைப்பை ரத்து செய்ய வேண்டும், கதவடைப்பு காலத்திற்கு ஊதியம் வழங்கிட வேண்டும், தொழிலாளர் விரோத தொழிற்சங்க விரோத நடவடிக்கையை கைவிடாத நிர்வாகத்தின் மீது புதுவை அரசு மற்றும் தொழிலாளர் துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சங்க தலைவர் சுந்தரமூர்த்தி தலைமையில் சக்திவேல் முன்னிலையில் உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். உண்ணாவிரதத்தை சிஐடியு தலைவர் முருகன் துவக்கி வைத்திட மார்க்சிஸ்ட் பெருமாள் மற்றும் சிஐடியு நிர்வாகிகள் கண்டன உரையாற்றினர். போராட்டத்தை செயலாளர் நிலவழகன் முடித்து வைத்திட மோகன் நன்றி கூறினார். புதுவை லாஸ்பேட்டை தாகூர் கலைக்கல்லூரியில் மகளிர் விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுவை லாஸ்பேட்டையில் உள்ள தாகூர் கலைக்கல்லூரியின் புதிய அரங்கில் கல்லூரி ஆங்கிலத்துறை இணை பேராசிரியர் ஜெயந்தி தலைமையில் மகளிர் விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. இக்கருத்தரங்கினை கல்லூரி முதல்வர் ராஜன் துவக்கி வைத்திட தமிழ்துறை தலைவர் பேராசிரியை பத்மாசினி நோக்க உரையாற்றினார். தொடர்ந்து பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் என்ற தலைப்பில் சட்டக்கல்லூரி பேராசிரியர் விஜயலட்சுமி, சமுதாயத்தில் பெண்கள் எதிர்நோக்கியுள்ள சிக்கல்கள் என்ற தலைப்பில் கணிப்பொறி துறை தலைவர் ஜெயஸ்ரீ, சமுதாயத்தில் பெண்கள் பங்கு என்ற தலைப்பில் பொருளியல் துறை மர்சனி மேரி கிறிஸ்டின், பெண்களுக்கு ஏற்படும் உளவியல் பிரச்சனைகளும் தீர்வுகளும் என்ற தலைப்பில் உளவியல் துறை ரோசனின் பிரபா ஆகியோர் கருத்துரை வழங்கினர். இக்கருத்தரங்கில் அனைத்து துறை பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் பலர் கலந்து கொண்டனர். 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி
ஹுன்ஹுண்டாய் தொழிலாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை முருங்கப்பாக்கத்தில் உள்ள ஹுன்ஹுண்டாய் நிறுவனத்தில் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற சம்பளத்தை உயர்த்திட வேண்டும், வேலை நேரத்தை 10 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரமாக குறைக்க வேண்டும், உணவு இடைவேளையை அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரமாக உயர்த்திட வேண்டும், வருடாந்திரம் போனஸ் வழங்கிட வேண்டும், சுற்றுலா செல்லும் வாய்ப்பினை முன்பு வழங்கப்பட்டது போன்று வழங்கிட வேண்டும், கட்டாய கூடுதல் நேர வேலை ரத்து செய்திட வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் 30க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்துஸ்தான் யூனிலீவர் நிறுவன தொழிலாளர் துறையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை வடமங்கலத்தில் உள்ள இந்துஸ்தான் யூனிலீவர் நிறுவனத்தில் 2011ஆம் ஆண்டிற்கான ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தை அவர்களுக்கு ஆதரவான தொழிற்சங்கத்தை வைத்து முடித்துக் கொண்டு மற்ற இரு சங்கத்திடமும் நீதிமன்றத்தில் உள்ள வழக்கு எண்களை சுட்டிக்காட்டி கையெழுத்து பெற்றதாகவும் அதனை வாபஸ் பெற நிர்வாகத்திற்கு ஆணையிட வேண்டும் என கோரிக்கை வைத்தும் நிறைவேற்றாததால் தொழிலாளர் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். ஒர்க்கர்ஸ் யூனியன் தலைவர் ஐயனார் தலைமையில் பொது செயலாளர் எழில் மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்ற போராட்டத்தில் சங்க நிர்வாகிகள் மற்றும் தொழிலாளர்கள் ஏராளமானோர் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.